இந்த உலகத்துல நடந்த அசாதாரண மற்றும் விசித்திரமான சம்பவங்களை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல ஒண்ணு, இறந்து போய் 100 வருஷம் கழிச்சும் ஒரு சின்ன பொண்ணோட உடல் இன்னமும் அழுகாத நிலைமையில இருக்கு. 2, 27 வருஷமா காட்டுல உயிர் வாழ்ற ஒருத்தர் உணவுக்காக விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடாம திருடியே உயிர் வாழ்ந்திருக்காரு. 3, 729 அடி நீளம் உள்ள சரக்கு கப்பல் நடுக்கடல்ல பயணிக்கும் போது விசித்திரமான முறையில காணாம போயிருது. அதுல இருந்தவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் தான் குணா. இப்போ அங்க வீடியோக்குள்ள போவோம். சரியா சொல்லணும்னா 1920 இத்தாலி நகரமான பலெர்மாவுல ரோசாலியா லம்போர்டா அப்படின்ற ஒரு பெண் குழந்தை பிறக்குது. பிறந்த 2 வருஷத்துல நிமோனியாவுல இறந்தும் போயிருது. இத அவங்க பெற்றோரால சுத்தமா தாங்கிக்க முடியல. ஏன்னா அதிகப்படியான லவ் அந்த குழந்தை மேல வச்சிருந்திருக்காங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, தான் குழந்தை உயிரோட இருந்தா எப்படி இருப்பாலோ அதே மாதிரியே இருக்கணும்னு விரும்புறாங்க. அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, சடலங்களை பாதுகாக்கிற நிபுணரான ஆல்ஃபர்டா சலாஃபியாவை வர வைக்கிறாங்க. அவரும் சீக்ரெட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அந்த சின்ன குழந்தையோட உடலை பதப்படுத்துறாரு. நீங்க பாக்குற இந்த பிக்சர் 100 வருஷத்துக்கு அப்புறம் எடுத்தது. அவளோட முகம் இப்படிதான் இருந்திருக்கு. அது எப்படின்னா, எப்போதுமே தூங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி. இததான் அவங்களோட பெற்றோரும் விரும்புனாங்க. அதனாலேயே பலர்மா சிட்டியில ஸ்லீப்பிங் பியூட்டின்னு ரோசாலியாவை கூப்பிடவும் ஆரம்பிச்சாங்க. பல வருஷம் கழிச்சும் கூட அவளோட முகத்தோற்றம் கொஞ்சம் கூட மாறல. சில நேரங்கள்ல மக்கள் அவளோட கண்களை பார்க்கும்போது இமைகள் மூடி திறக்கிறதா சொல்றாங்க. அது ஒரு டைம் செக்யூரிட்டி கேமரால கேப்சரும் ஆயிடுது. இத சில பேரு அந்த குழந்தையோட ஆத்மா இந்த உடலுக்குள்ள இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி அமானுஷ சம்பவங்கள் நடக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கான விளக்கத்தை சயின்டிஸ்ட் தெளிவா சொல்றாங்க. இது ஒரு ஒளியியல் மாயினாலதான் ஏற்படுதுன்னு. ரோசாலியா இருக்கிற கண்ணாடி சவப்பட்டியில வெளிச்சம் படுறதுனால இந்த மாதிரி பிம்பம் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் உண்மைன்னு உறுதிப்படுத்தல, ஒரு விதமான கருத்துன்னு தான் தெரியப்படுத்துறாங்க. ரோசாலியாவோட உடலை பலெர்மாவுல உள்ள கப்புச்சின் கேடாகாம்ஸ்ன்ற இடத்துல மக்கள் பார்வைக்காக இன்னமும் வச்சிருக்காங்களாம். ஆயிரத்தி 1986 காலகட்டத்துல வாழ்ந்த 24 வயசான கிறிஸ்டோபர் தாமஸ் நைட்ன்ற இவரு அமெரிக்காவுல இருக்க நார்த் பாண்டை சேர்ந்தவர். காட்டுக்குள்ள ஒளிஞ்சுதான் வாழ்றாரு. கிட்டத்தட்ட 27 வருஷமா ரேடியோ, மொபைல், டிவி எல்லாத்துக்கிட்டையும் இருந்து விலகி இயற்கையோட ஒரு தனிமையான வாழ்க்கைய வாழ்றாரு. இதுல விசித்திரமான விஷயம் என்னன்னா, உணவுக்காக விலங்குகளை வேட்டையாடுறதோ ஏரியில மீன் பிடிச்சு சாப்பிடுறதோ கிடையாது. அதுக்கு மாறா என்ன பண்றாருன்னா, திருடியே உயிர் வாழ்றாரு. இவரு வீட்டுல யாரும் இல்லாத நேரமா பார்த்து கொல்லைப்புறம் வழியா போய் அவருக்கு தேவையான கேஸ், பேட்டரிஸ், ஸ்லீப்பிங் பேக்ஸ், இன்னும் என்ன பொருட்கள் தேவைப்படுதோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள வாழ்ற அவரோட வீட்டுக்கு போயிடுவாராம். இந்த 27 வருஷத்துல 5000க்கும் மேற்பட்ட பொருட்களை திருடி இருக்காரு. ஆனா நேரடியா எந்த ஒரு மனுஷனுக்கும் தீங்கு விளைவிச்சது கிடையாது. இவர் பண்ண இந்த செயலுக்கு நார்த் பாண்ட் ஹெர்மட்னு சொல்லுவாங்களாம். கிறிஸ்டோபருக்கு தேவையானது கிடைச்சதும் வீடுகள்ல திருடுறத நிறுத்திடுறாரு. பாக்குற மக்கள் சில பேரு இவரை துறவின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. 2013ல திருடின குற்றத்துக்காக போலீஸ் இவரை அரெஸ்டும் பண்ணிடுறாங்க. இவரும் பண்ண எல்லா தப்பையும் ஒத்துக்கிறாரு. இந்த 27 வருஷத்துல எந்த ஒரு மனுஷனையும் நான் பார்த்தது கிடையாது, யார்கிட்டையும் பேசினது கூட கிடையாது. ஏன், எனக்கு ஃபேமிலியும் கிடையாது, எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, உலகத்து மீது எந்த ஒரு வெறுப்பும் கிடையாது, நான் தனிமையா இருக்க ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னு ஸ்வீட்டா வார்த்தையை சொல்லி ஈஸியா முடிச்சிடுறாரு. எஸ்எஸ் எட்மண்ட் ஃபிட்ஸெரால்ட்னு சொல்லப்படுற 729 அடி நீளமுள்ள ஒரு சரக்கு கப்பல் அதோட சைஸுக்கும் ஸ்ட்ரென்த்துக்கும் பேர் போனது. அந்த காலத்துல இத ஸ்பெசிபிக்கா இரும்பு தாதுக்களை ஏத்திட்டு போறதுக்காக உருவாக்குறாங்க. சரியா நவம்பர் 10, 1975 நைட்டு 10 மணிக்கு எட்மண்ட் சுப்ரியர் லேக் வழியா 26,000 டன் இரும்பு தாதுக்களை ஏத்திக்கிட்டு டெட்ராய்டுக்கு கிளம்புது. அந்த கப்பலோட கேப்டனான எர்னஸ்ட் மேக்ஸி தான் அதை வழி நடத்துறாரு. எட்மண்டோட இரவு கடல் பயணம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. சில மணி நேரங்கள்ல கடல் சீற்றம் ஆரம்பிக்குது, புயல் அடிக்கவும் தொடங்குது. கடலோட அலை 35 அடி உயரம் எழும்பவும்
காற்றோட வேகம் 80 கிலோமீட்டர் வேகத்துல வீசவும் சரியான விசன் கிடைக்காம போயிருது. அதே பாதையில இன்னொரு கப்பலான ஆர்தர் எம் ஆண்டர்சன் வந்துகிட்டு இருக்கு. எட்மண்ட் ஷிப்போட கேப்டனான எர்னஸ்ட் மேக்ஸி இந்த ஷிப்பை ரேடார் மூலமா கனெக்ட் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா துரதிர்ஷ்டவசமா சிக்னல் கட் ஆயிடுது. அதுக்கப்புறம் இந்த ஷிப் மாயமாவே போயிருது. மறுநாள் காலையில கடல் படையினர் தேடுதல் வேட்டைய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எதையுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியல. சில மாசங்கள் கழிச்சு சேஃப் போட்டும் அதுக்குள்ள இருந்த உடல்களும் கடலோட மேற்பரப்புக்கு வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா ஃபைனலா கண்டுபிடிச்சிடுறாங்க எட்மண்டோட சிதஞ்ச பகுதியை. ஆழ்கடல்ல 539 அடி ஆழத்துல 2 துண்டா ஆகி கிடக்கிறத பாக்குறாங்க. அந்த கப்பல்ல மொத்தமா 100 பேர் வேலை செஞ்சிருக்காங்க. அதுல 29 பேரோட உடல்களை கண்டுபிடிக்கிறாங்க. பாக்கி 71 பேரோட உடல்களை கண்டே பிடிக்க முடியலையா. இதுல மர்மம் என்னன்னா, சேஃப்டி அண்ட் ஃபியூச்சர் டெக்னாலஜியோட உருவாக்கப்பட்ட ஷிப் எந்த ஒரு எச்சரிக்கையும் இல்லாம எப்படி மூழ்குச்சுன்னு இன்னைய வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலையா. வல்லுநர்கள் பல கோட்பாடுகள் வைக்கிறாங்க எப்படி மூழ்குச்சுன்னு. ஆனா எந்த ஒரு கோட்பாடும் உறுதிப்படுத்த முடியல. இன்னமும் இது ஒரு தீர்க்கப்படாத மர்மமா இருக்கு. அவ்வளவுதாங்க, ஸ்டோரியோட எண்டுக்கு வந்தாச்சு. வேற ஒரு வீடியோல பார்ப்போம். அன்டில் தென் பை.